பூவரசன் பிபி, சில்லு கருப்பட்டி, ஏழை மாதிரி வித்தியாசமான படங்களை கொடுத்து நம்மளை கவர்ந்தவங்க இயக்குனர் ஹலிதா ஷமீம். அவங்களோட வழக்கமான பாணியிலிருந்து கொஞ்சம் மாறி முற்றிலும் வித்தியாசமான படைப்பா மின்மினியை கொடுத்துருக்காங்க. இந்த மின்மினியும் அவங்களோட முந்தைய படங்கள் போலவே நம்மளை கவருதா இல்லையா? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது மின்மினி திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடிகிறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமாக இருக்கும். சரி, இப்போ மின்மினி படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோமா? ஊட்டியில் இருக்கிற போர்டிங் ஸ்கூலில் படிப்பில் சுமாரா ஆனால் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஸ்டாராக அந்த ஸ்கூலுக்கே ஹீரோவாக இருக்கான் பாரிமுகிலன். கிளாஸே அட்டன் பண்ணாமல் எந்நேரமும் ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ்லேயே பிஸியாக இருக்கிற பையன். தப்பி தவறி கிளாஸ் அட்டன் பண்ணாலும் பசங்களை வம்புக்கு இழுக்கிறது, டீச்சர்களை காமெடி பீஸ் ஆக்குறதுன்னு ஏகப்பட்ட அராத்து வேலைகளை செய்கிறான். அந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறான் சபரி. பையன் செஸ்லேயும் பெயிண்டிங்லேயும் பயங்கர டேலண்டடு. ஆனால் இந்த அறிவுஜீவித்தனம்லாம் சுத்தமாக பிடிக்காத பாரி எந்நேரமும் சபரியை வம்பு இழுத்து அவனை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான். எல்லாத்தையும் பொறுமையாக சகிச்சுக்கிற சபரி ஒரு கட்டத்தில் பாரிக்குள்ளே இருக்கிற நல்ல மனசையும் புரிஞ்சுக்கிறான். கிளாஸில் டீச்சர் ஒரு நாள் லைஃப்பில் உங்கள் லட்சியம் என்னென்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பாரி இமயமலைக்கு ராயல் என்ஃபீல்டு பைக்கில் ரைடு போகணும்னு சொல்கிறான். சபரி பாரிஸில் இருக்க லூர் மியூசியத்தில் நான் வரைஞ்ச பெயிண்டிங் இடம் பண்ணணும்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு எதிர்பாராத சம்பவம் கதையில் ஒரு திருப்பத்தை கொண்டு வருது. அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாத சபரி பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகி யார்கிட்டையும் பேசாமல் ஒரு மௌன சாமியார் மாதிரியே ஆகிடுறான். அப்புறம் இதே ஸ்கூலுக்கு பிரவீனாங்கிற பொண்ணு புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறா. ஆனால் அவள் அந்த ஸ்கூலில் சேர்றதுக்கு பின்னணியில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு பெரிய டைம் லேப்ஸ். 8 வருஷத்துக்கு அப்புறமா சபரி ஒரு இளைஞனா ராயல் என்ஃபீல்டு பைக்கில் இமாலயன் ரைடு போகிறாரு. அது தெரிஞ்சுக்கிற பிரவீனாவை இன்னொரு ராயல் என்ஃபீல்டு பைக்கில் அவனை தொடர்ந்து போகிறாங்க. அவங்களோட நோக்கம் என்ன, சபரியோட நோக்கம் என்ன, இந்த 3 லீட் கேரக்டர்ஸ்க்கும் உள்ள தொடர்பு என்ன, கடைசியில் அவங்களோட லட்சியங்கள் நிறைவேறிச்சா, சபரியும் பிரவீனாவும் மறைச்சு வச்ச உண்மைகள் வெளிப்பட்டுச்சா, அதோட விளைவுகள் மகிழ்ச்சியா இல்லை அதிர்ச்சியாங்கிறது தான் கதை. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த படத்தோட டைரக்டர் ஹலிதா ஷமீம் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய சம்பவம். பொதுவாக ஒரு படத்தில் ஹீரோவோட சின்ன வயசு போர்ஷனை காட்டணும்னா அந்த வயசில் இருக்க வேற ஒரு ஆர்டிஸ்ட் போட்டு தான் படம் எடுக்க முடியும் இல்லையா? ஆனால் இவங்க 3 மெயின் கேரக்டர்ஸோட 15வது வயசில் படத்தோட முதல் பாதி போர்ஷனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் 8 வருஷம் வெயிட் பண்ணி அவங்களே யங்ஸ்டர்ஸாக படத்தோட 2வது பாதியில் நடிக்க வச்சு எடுத்திருக்காங்க. நிஜமாவே இது ஒரு அசத்தலான ஆனால் பெரிய ரிஸ்கான விஷயம் தான். அதை கடந்து வந்து இதை சாத்தியப்படுத்தினதுக்காகவே டேரக்டர் நிறைய பாராட்டணும். ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு முயற்சி 2014 வெளியான பாய்வுட் படத்திலேயே நடந்துருச்சு. டைரக்டர் ரிச்சர்ட் லிங்க்லேட்டர் 6 வயசு பையனை 18 வயசு இளைஞனா காட்டுறதுக்காக 12 வருஷம் காத்திருந்து 2வது போர்ஷனை ஷூட் பண்ணியிருப்பாரு. அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஆனால் அந்த தாக்கத்தில் உருவாகி இருக்கிற இந்த மின்மினி நம்ம மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், ஒரு ஷார்ட் ஃபில்மை 1/2 மணி நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு ரொம்ப சின்ன கதையை 2.5 மணி நேரத்துக்கு ஜவ்வு மாதிரி நல்லா இழுத்துருக்காங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல ஹிமாலயன் ரைடு போகிற காட்சிகளை எல்லாம் அப்படியே ரியல் டைமில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஷூட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதெல்லாம் விஷுவலாக மட்டுமே நம்மளை பிரமிக்க வைக்கிறத தவிர படத்தில் எங்கேயுமே நம்மளால் பெருசாக இன்வால்வ் ஆகவே முடியலை. படத்தோட பெரிய பிளஸ் கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபர் மனோஜ் பரமஹம்சா தான். பச்சையும் சிவப்புமா கான்ட்ராஸ்டாக இருக்கிற அந்த ஊட்டி ஸ்கூலை அழகான கோணங்களில் காட்டின விதமாக இருக்கட்டும், கிளாஸ் ரூமில், காரிடாரில், சர்ச்சில் அவர் பண்ணியிருக்கிற லைட்டிங்லாம் கண்ணில் ஒத்திக்கலாம் போல ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் படத்தோட செகண்ட் ஹாஃபில் சபரியும் பிரவீனாவும் இமாலயன் ரைடு போகிறப்போ அவங்களோட சேர்ந்து நாமளும் கூடவே போகிற மாதிரியான ஒரு அனுபவத்தை உருவாக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இமயமலை ஒரு பாடல் காட்சியில் மாண்டாஜை மட்டுமே நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனால் இதில் இமயத்தோட அழகை அதோட ஒவ்வொரு கோணத்தில் இருந்து நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு மனோஜ். பிரமிப்பில் வாயடிச்சு போகிற மாதிரி அப்படி ஒரு விஷுவல்ஸ். அப்புறம் படத்தோட இன்னொரு பெரிய பிளஸ், நம்ம இசை புயல் ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான் சாரோட மகள் கத்திஜா ரஹ்மான் தான் இதுக்கு இசையமைச்சிருக்காங்க. அவங்களோட முதல் படம் இது. அப்பாவோட இசையோட தாக்கம் நிறைய இடங்களில் தெரிஞ்சாலும் இது அவங்களுக்கு முதல் படம்னே நம்ப முடியாத அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவ்வளோ அழகாக மனசுக்கு இதமாக வருடுற மாதிரி நெருடுற மாதிரி அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சில போர்ஷன்ஸ்லாம் சான்ஸே இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, சில இடங்களில் இந்த சாதாரண ஷாட்டுக்கும் ஃபீலிங்க்கும் எதுக்கு இவ்வளோ ஆர்கெஸ்ட்ரேஷன் யோசிக்கிற அளவுக்கு நிறையவே ஓவர்டோஸாக தோணுச்சு. பாடல்களை பொறுத்த வரைக்கும் சர்ச்சில் நம்ம எப்பவும் கேட்குற சிலுவை நாதரேசுவேன் சில பாப்புலர் சாங்ஸ் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது படத்தோட பாடல்கள்லாம். சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக்கு அப்புறமா ஹலிதா ஷமீம் நிறைய இடங்களில் நம்ம மனசை கவர்றாங்க. படத்தில் சபரி குட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படிப்பார். அதில் இருக்க சில அருமையான ஃப்ரேசஸை படத்தில் பயன்படுத்தின விதம், பாரி எழுதின ஒரு துண்டு சீட்டை சபரி பார்த்து ஃபீல் ஆகிற இடம், இமயமலையில் ஒரு சின்ன பையனை ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோனை பிரவீனா மிஸ் பண்ணிட்டு ஃபீல் ஆகிறப்போ சபரி பண்ணுற ஒரு சம்பவம், தேங்க்ஸை உரியவங்க கிட்ட சொல்கிற வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருது இல்லைன்னு சபரி சொல்கிற ஒரு டைலாக்னு நிறைய இடத்துல டேரக்டரோட டச் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் ஒரு படத்தை நம்ம முழுசாக ரசிக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே போதாது இல்லையா? படத்தில் நிறைய விஷயங்கள் நம்புற மாதிரியே இல்லை, நிறைய கேள்விகளை மனசில் எழுப்புது. ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருக்கிற ஒரு பொண்ணை எந்த பெற்றவங்களாவது கடுமையான சவால்கள் நிறைஞ்ச இமாலயன் ரைடுக்கு தனியாளாக அனுப்புவாங்களா?
அதுவும் போகிற வழியில் சாதாரண ஒரு சின்ன பள்ளத்தை பார்த்தாலே பிரவீனா பயந்து இறங்கிடுறாங்க. அவங்களுக்கு 2, 3 பேர் வந்து அந்த பள்ளத்தை தாண்டி கொடுத்து உதவுறாங்க. இந்த சின்ன பள்ளத்தை தாண்ட பயப்படுற ஒரு பொண்ணு ஹிமாலயன் ரைடு போகிறாங்கிறதே நம்ப முடியல. அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்போ சிரிப்பு தான் வந்துச்சு. அப்புறம் நைட்டு டென்ட்டில் நடக்கிற ஒரு சம்பவம் தவிர படத்தில் அங்கங்கே வந்து போகிற கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒருத்தர் பாக்கி இல்லாமல் அநியாயத்துக்கு நல்லவங்களா ரொம்ப புனிதமானவங்களா இருக்காங்க. போகிற இடத்துல எல்லாம் சபரியும் பிரவீனாவும் எல்லாரும் தாங்குன்னு தாங்குறாங்க, செமையாக கவனிக்கிறாங்க, அன்பாக இருக்காங்க, சாப்பாடுலாம் போடுறாங்க, பட்டர் டீ தராங்க. ஏதோ பெரிய செலிபிரிட்டியை பார்த்தா அவங்களோட ஃபேன்ஸ் உபசரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு படத்தில் சந்திக்கிற மக்கள் இவங்களை கவனிக்கிறது. இப்படிலாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு டைரக்டர் யோசிச்சது புரியுது. ஆனா நிஜத்துல இதெல்லாம் இல்லையேங்கிறதால படத்துல இதெல்லாம் லாஜிக்கலா ஏத்துக்கவே முடியாம இடிக்குது. முக்கியமா படத்தோட திரைக்கதையில ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சரே இல்ல. எந்த சவால்களும் பிரச்சனைகளும் திருப்பு முனைகளும் இல்லாம இமயமலைக்கு பைக் ரைடு போறது கேரக்டர்ஸோட இலக்கா இருந்தாலும் கூட எந்த இலக்குமே இல்லாம கண்ணா பின்னான்னு அலைஞ்சு தெரியுது திரைக்கதை. வழியில வேற ஒரு ரைடர்ஸ் கேங்க பார்த்தா அவங்க கூட நட்பாகிறது, ஏதாவது ஆர்ட் எக்ஸிபிஷன் நடந்தா அங்க போய் பெயிண்டிங் பண்றது, ஒட்டக பால் குடிக்கிறது, வெப்ப நீரூற்றுல கால் பதிக்கிறது, டயர்டானா டீ குடிக்கிறதுன்னு எந்த சுவாரஸ்யமும் இல்லாம ஒரு ட்ரையான டிராவல் வாக் மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. படத்தோட முதல் பாதி ஃபுல்லா ஸ்கூல் போர்ஷனாவும் ரெண்டாவது பாதி முழுக்க பைக் ரைடிங்காவும் இருக்கிறதால ஒரே படத்துல 2 வேற ஜானர் படங்களை பார்க்குற ஒரு உணர்வை வேற இந்த படம் ஏற்படுத்திடுது. ஒரு போர்டிங் ஸ்கூல்ல டீனேஜ் பசங்களோட லைஃப் ஸ்டைல அப்படியே ரியலிஸ்டிக்கா காட்டணும்னு டைரக்டர் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அதே மீறி படத்துல பாரி பண்ற நிறைய சம்பவங்கள் ரொம்பவே செயற்கையா ஓவர் சினிமாட்டிக்கா இருக்கு. அதுவும் கேரக்டர்ஸோட எமோஷன்ஸ்லாம் பல காட்சிகள்ல அநியாயத்துக்கு மெலோட்ராமாட்டிக்கா இருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்துல நாம வந்து படத்துக்கா இல்ல பிலாசபி கிளாஸுக்கான்னு புரியாத அளவுக்கு புத்திஸ்ட் மாங்ஸோட தத்துவத்தை கேட்கற மாதிரி இருக்கு இந்த 20 வயசு கேரக்டர்ஸோட பேச்செல்லாம். அதுவும் நள்ளிரவுல டென்ட்ல படுத்துக்கிட்டு நட்சத்திரங்களை பார்த்து பிரவீனா ஃபீல் பண்ணி பேசுறதெல்லாம் இயல்பான வசனங்களா இல்லாம ரொம்ப சரியலிஸ்டிக் போய்ட்ரி மாதிரி இருக்கு. தமிழ் படத்தில் இப்படியான ஒரு பொய்டிக் அப்ரோச் கொஞ்சம் புதுசு தான். ஆனா இது எல்லாமே டைரக்டர் நல்ல போதனைகளை மக்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு முனைப்பா திணிப்பா தெரிஞ்சதே தவிர கதையோட சுவாரஸ்யத்துக்கோ நாம அதை இன்வால்வ் ஆகி பார்க்கறதுக்கோ எந்த வகையிலுமே உதவல. இந்த அறிவுரைகளை கேட்கறதுக்காக நம்ம படம் பார்க்க வந்தோங்கிற மாதிரி ஒரு சலிப்பை தான் ஏற்படுத்திடுது. படத்தை ஒரு மாதிரி ஜென் கவிதை மாதிரி படைச்சு வச்சிருக்காங்க ஹலிதா ஷமீம். ஆனா அதை ரசிக்கிற பக்கம் நம்ம கமர்ஷியல் ஆடியன்ஸ்ல எத்தனை பேருக்கு இருக்கும்னு தெரியல. ஆனா ரத்த சகதியா கொலவெறியா தாண்டவம் ஆடுற தமிழ் சினிமாக்கு மத்தியில கண்ணுக்கு குளிர்ச்சியா மனசுக்கு இதமா இருக்கிற இந்த ஹிமாலயன் ரைடு ஒரு ஆறுதலான முயற்சி தான். ஆனா எந்த சவால்களும் சுவாரஸ்யமும் இல்லாததால இந்த பயணம் கடைசியில நம்மள அயற்சி ஆக்கிடுது. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ரொம்ப முக்கியமா நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஹால்ங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.